வீவர்ஸ் கடைசி வீடியோவா நோசிபோ எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பார்த்தாங்க. அந்த வீடியோட லிங்கை கீழே கொடுத்துருவேன், மறக்காம அதை பார்த்துட்டு வாங்க. கண்டிப்பா அந்த வீடியோ உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உருவாக்கும். அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், கீழே இருக்க லிங்கை பார்த்துட்டு அப்புறமா இந்த வீடியோ வந்தீங்க. அதுக்கு அப்படியே நேர்மறை எண்ணங்களை வந்து நம்ம மனசுக்குள்ள திணிக்கிறதுக்கு பேர் தாங்க பிளாசிபோ எஃபெக்ட். இந்த பிளாசிபோ எஃபெக்ட் நம்ம அறிவியல் உலகத்துல உபயோகிக்கிறாங்களா நீங்க நம்புவீங்களா? ஆமாங்க, அறிவியல் உலகத்துல இதை ஒரு எக்ஸ்பெரிமெண்டாவே செய்திருக்காங்க. இந்த பிளாசிபோ எஃபெக்ட் எப்படி யூஸ் பண்றாங்கன்னா, 2 ரூம்ல சேம் டைப்பா நோய் இருக்கிற பேஷண்ட் அந்த ரூம்குள்ள போடுறாங்க. ஆனா 2 பேருக்கும் டைப் ஆஃப் மாத்திரைகளை கொடுக்கப்படுது, ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுக்கப்படுது. ஆனா வெளியே வர 2 பேருமே என்னோட நோய் நல்லா ஆயிடுச்சு, என்னோட மூட்டு வலி நல்லா ஆயிடுச்சு, இந்த சைடுல அதே மூட்டு வலி நல்லா ஆயிடுச்சு, எனக்கு பரவாயில்ல, இப்ப சர்ஜரி எடுத்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா நான் ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இங்க ஒரு ட்விஸ்ட் இருக்குங்க. என்ன பண்ணிருக்காங்க, இவருக்கும் மாத்திரை கொடுத்தாங்க, இவருக்கும் மாத்திரை கொடுத்தாங்க, இவருக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க, இவருக்கும் ட்ரீட்மெண்ட். பட் இது ஒரிஜினல் ட்ரீட்மெண்ட். இந்த சைடுல பண்ணது எல்லாமே ஃபேக் ட்ரீட்மெண்ட் மாதிரியே, ஜஸ்ட் ஒரு கீரல். அதே மாத்திரைன்னு சொல்றது சக்கரை தண்ணியால உருவான மாத்திரையை தான் இங்க கொடுத்தாங்க, இங்க ஒரிஜினல் மாத்திரை. ஆனா ரெண்டுத்துக்கான விலையை பாத்தீங்களா என்ன இருக்கு? ரெண்டுமே மேக்ஸிமம் ஒரே டைப் ஆஃப் ரிசல்ட் தான் வந்து. இதுக்கு மேஜர் சர்ஜரி எல்லாம் இது மாதிரிலாம் பண்ணுவாங்கன்னா கிடையாது. மனோ ரீதியாவே நம்ம எப்ப டவுன் ஆகிறோமோ அப்ப இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரீட்மெண்ட் மூலமா மக்களை மனோ தைரியத்தை கொண்டு வரதுக்காக இந்த ட்ரீட்மெண்ட் யூஸ் பண்றாங்க. பட் இப்ப யூஸ் பண்றாங்களா எனக்கு தெரியல. பட் பல காலங்களுக்கு முன்னாடி புது மருந்து ஒண்ணு வருதுன்னா அதை டெஸ்ட் பண்ணுவாங்க. டைரக்டா இப்ப உங்க கையில கொடுத்தா ஆல்ரெடி இந்த மாத்திரை சாப்பிட்டு நல்லா ஆயிடும், அந்த எண்ணமே உங்களுக்கு பிளாசிபோ எஃபெக்ட் உருவாகி நல்லா ஆயிடுச்சுன்னு சொல்லுங்க. அப்ப ரியாலிட்டி தெரியாம போயிடும். அதுக்காக என்ன பண்ணுவாங்க, 2 பேரை உட்கார வச்சுட்டு அதுல ஒருத்தருக்கு பிளாசிபோ எஃபெக்ட், அதான் அந்த மாத்திரை சக்கரை மாத்திரையும், இன்னொருத்தருக்கு நிஜமால டெஸ்ட் பண்ண வேண்டிய மாத்திரையும் கொடுப்பாங்க. 2 பேரோட டீடைல்ஸ் செக் பண்ணுவாங்க. ஒருத்தருக்கு நல்லா ஆயிடுச்சுன்னு சொல்றாரு, ஒருத்தர் நல்லா ஆகலன்னு சொல்ல. இதுல இருக்க டிஃபரன்ஸ் இருக்கணும். ஒருத்தருக்கு அதிகமா ட்ரீட்மெண்ட்னால நிறைய டிஃபரன்ஸ் வந்துன்னா அந்த மாத்திரை நல்லா வேலை செய்யுதுன்னு இருக்கும். ஒருத்தருக்கு ஜஸ்ட் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்றாருன்னா அவர் பிளாசிபோ எஃபெக்டால மட்டும்தான் குணமாயிருக்கு. ஆனா இன்கேஸ் 2 பேருமே பிளாசிபோ எஃபெக்டோட மகிமையால ஓகேன்னு சொன்னாங்கன்னா அது மாத்திரை இன்னும் சரியா செயல்படல அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அதையும் நம்ம அறிவியல் உலகத்துல யூஸ் பண்ணிருக்காங்க. இப்ப புரிஞ்சிருக்கும் ஒரு பிளாசிபோ எஃபெக்ட் சொல்ற இந்த நேர்மறை எண்ணங்கள் உலகத்துல எவ்வளவு முக்கியமானது. எஸ், இன்னைக்கு நீங்க நான் எல்லாரும் இந்த பிளாசிபோ எஃபெக்ட் நம்ம வாழ்க்கையில கடைபிடிச்சாலே போதுங்க. நம்ம பெரியவங்க சொன்ன மாதிரி தாங்க, எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லி வாழ்ந்தாலே போதுங்க. இன்னும் ஸ்பெஷலா சொல்லணும்னா விஜய் சொல்லியிருப்பாருங்க, ஆல் இஸ் வெல் அப்படின்னு சொல்லி லைஃப் அப்படியே போயிட்டே இருக்கணும். இல்லைன்னா வாழ்க்கை ரொம்ப ரொம்ப நரக மாதிரி தோணும். அதனால நம்ம எப்பவுமே நேர்மறை எண்ணங்களை கொண்டு இருந்தாலே நம்ம வர நோய்கள் கூட நம்மளை விட்டு போகும். சில நேரத்துல கேன்சர் சொல்ற நோய் இந்த நேர்மறை எண்ணங்களால கொஞ்சம் அதோட பாதிப்பு குறையுதுன்னு சொல்றாங்க. அதுக்குன்னு மருந்தே போடாம எதுவுமே குறையாது. பிளாசிபோ எஃபெக்டாலே எல்லா நோய்களும் போயிதானே கிடையாது. அதுக்கான மருந்துகளே எடுத்துக்கணும். பட் மனோதைரியம், இதுக்காக தான் டாக்டருங்க உங்களோட மனோதைரியம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்றது காரணம். மாத்திரை சாப்பிடணுமோ இல்லையோ நம்ம வாழணும், நம்ம ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த உலகத்துல இருக்கணும் புரிஞ்சுக்கிட்டு நமக்கான செயல்பாடுகள் நேர்மறை எண்ணங்களை வச்சு உங்களோட வாழ்க்கைய நீங்க கட்ட அது அற்புதமான ஒரு வாழ்க்கையா இருக்கும். சந்தோஷம் நிறைஞ்சதாக்கும், அடுத்தவங்க உங்களை பார்த்து கேட்கிற மாதிரி ஒரு வாழ்க்கையாவும் இருக்கும். வாழ்க்கையை செம்மையான செயல்பட பிளாஸ்டிக் எஃபெக்ட் யூஸ் பண்ணணும். இது வந்து அறிவியல் உலகத்துக்கு மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி மனிதர்களை நம்மளும் இதை யூஸ் பண்ணாலே போதுங்க. வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் வந்து வெளியே வரலாம். சொல்லி இந்த வீடியோ இதோட முடிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Blinking pages. Thank you.